சவுக்கு சங்கர் நேத்தைக்கு வந்து இந்த வீடியோ போட்டிருக்காப்புல. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாப்புலன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ வீடு தங்கியிருக்காருல, நீலாங்கல வாடகைக்கு இருக்காருல, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்ட் நிலத்தை வந்து சீமான் வந்து வாங்கிட்டாரு. அதில் பவர் ஆஃப் அட்டானமி அப்படிங்கிற பேரில் வந்து நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை தலைவர் ரூபன் பேர் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வீடு விற்கணும்னா அதுக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தலைவர் ரூபனை வந்து பவர் ஆஃப் அட்டாமியாக போடணும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் கும்மிடிப்பூண்டி வேட்பாளர் ஸ்ரீதர் வழக்கறிஞரை அவர் எதுக்கு சாட்சியாக வந்து போடணும்? இந்த சொத்து வந்து சீமானோட சொத்து தான். அந்த சொத்தோட மதிப்பு 4 கோடிங்கிறாங்க. அது 4 கோடி இல்லை 16 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கு என்ன வேறுபாடு? அவங்களாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இவரும் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அதை நான் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. அதிபர் கதைக்கு வருவோம். கார் பென்ஸ் மர்மம் வாங்கி கொடுத்தானா அந்த அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வந்தேன் நிலவா. அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். பக்கத்துல ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்கு. வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட் 18 கோடி. இந்த புரோக்கர் சங்கர் வந்து சொன்னதை நான் வந்து சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டேன். ஏன்னா இதே ஆவணத்தை கபிலன் அப்படிங்கிறவன் வெளியிட்டான். இதான் அந்த ஆவணம். இதை வந்து வெளியிட்டு அவன் தான் என்ன பண்ணுறான், சீமான் வந்து சொத்து வாங்கிட்டாரு, சீமான் வந்து திரளைன்னு சொல்லி தம்பிகளை ஏமாற்றி இந்த மாதிரி வந்து சொத்து வாங்கிட்டாப்புல 4 கோடிக்கு அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3வது மாதம், இந்த மார்ச் மாதம் தான் அது வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிஜிஸ்டர் டேட் வந்து 20/3/2026. அப்போது சீமான் வந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் போட்டான். அதுக்கப்புறம் வீரலட்சுமி வச்சுக்கிட்டு சீமான் மேலே நான் சொத்து குவி போல கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அதே தான். அதே ஒரு நிலம். அந்த நிலம் வந்து சீமான பேரில் இல்லை. அந்த நிலம் வந்து யார் வந்து பேரில் இருக்குது அப்படின்னா சுல்தான் சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நிலத்தை பற்றி நம்ம வந்து ஆராய்ஞ்சிக்கலாம். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறனால சொல்கிறேன். இப்போ என்னென்னா அமெரிக்காவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர், அவர் சன் ஆஃப் வந்து முத்து சுந்தரம் அப்படிங்கிறவர். அவருக்கு ஏஜ் வந்து 59. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிலம் வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த நிலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, தமிழ்நாடு, இந்தியா 2/530 சந்தீப் ரோடு, செகண்ட் கிராஸ் ரோடு, செகண்ட் மெயின் ரோடு, சத்தியமூர்த்தி அம்மன் நகர், நீலாங்கரை இங்கே இருக்குதா. இதான் அந்த நிலம்னு வச்சுக்கோங்க. இதான் அந்த நிலம். இப்போ என்னென்னா இதில் இவர் விற்கிறாரு. யாருக்கு விற்கிறார் அப்படின்னா சுல்தான் சிக்கந்தர் அப்படிங்கிறவருக்கு விற்கிறாரு. இது விற்கும்போது அதில் பவர் ஆஃப் அட்டானமி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அவங்க மூலியமாக விற்கிற மாதிரி. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை தலைவர் ரூபன் இருக்கார். அதே மாதிரி அதில் சாட்சியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து இருக்கார், நாம் தமிழர் கட்சி இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு புரோக்கர் சங்கர் ஒரு கதையை வந்து கட்டமைச்சிட்டான். இந்த நிலம் வந்து சீமானோட தான். அந்த இடத்துல இப்போ போய் பார்த்தீங்கன்னா சுல்தான் சிக்கந்தர் இருக்க மாட்டார், சீமான் தான் இருப்பார். ஏன்னா சீமான் பினாமி பேரில் அந்த சொத்தை வாங்கிட்டார் அப்படிங்கிறத இவன் வந்து சொல்கிறான். இப்போது பதிலுக்கு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். ஆனால் திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து நான் இங்கே பார்க்கணும். என்னென்னா மாலதி. இப்போது மாலதி அந்த கேரக்டரு எப்படி அப்படிங்கிறது தெரியும். அதாவது அதுக்கிட்ட எப்படி திடீர்னு வந்து 100 பவுன் நகை வந்துச்சு அப்படிங்கிற மேட்ரு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சொன்னது யாருன்னா சவுக்கு சங்கருடைய முன்னாள் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாலதி பேரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,42,00,000 வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ வந்து அவன் குடியிருக்கான். பார்த்தீங்களா, 12ஆம் மாடியில் உட்காந்துட்டு பேசுகிறல அந்த வீடு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. அதான் இந்த பத்திரம். புரோக்கர் சங்கர் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லாத்துலேயும் புரோக்கர் வேலை வாங்கி சம்பாதிச்சது. இதில் அவங்க மனைவி போட்டிருக்கதே நான் வந்து படிக்கிறேன். அப்போ வந்து இன்னும் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது சவுக்கு சங்கர் மனைவி நிலவு மொழியின் பதிவு. ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டிக்கொண்டு சவுக்கு சங்கர் இன்றைய சொத்து மதிப்பு என்ன? எனக்கு தெரிந்து சவுக்கு சங்கருக்கு மாதம் வெறும் 35,000 தான். தனியார் நாளிதழில் வந்தால் 10,000 ரூபா சேர்த்து வரும். என்னோட டெலிவரிக்கு செலவுக்கு வச்சது. சவுக்கு சங்கருக்கு சம்பளங்கிறது 35,000, ஏதாவது ஒரு 10,000 வரும் அப்படிங்கிறதா இருக்குது. இன்னொரு பெண்ணுக்கு 10 கோடி சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் எனது மகனுக்கு 2,000 வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்கிட்டு கல்யாணமான மாதிரி இன்றைக்கி சங்கரோட கார் மதிப்பு மட்டும் பல லட்சம். புரோக்கர் சங்கர் சீமான அந்த சொத்தை பினாமி பேரில் வாங்கிட்டான்னு சொல்கிறியே, உனக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? கேட்குறது இவர் சவுக்கு சங்கருடைய மனைவி கேட்குறாங்க. 2வது மனைவி வந்து கேட்குறாங்க. அரசியல்வாதிகள் ஏகபோக வாழ்வுக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக நின்று சவுக்கு சங்கரின் தனிப்பட்ட வாழ்வு குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிக்கொண்டு வர தவறில்லை. தூத்துக்குடி கலவரத்திலிருந்து ஸ்ரீமதி இறப்பு வரை அவன் ஆதரவு கரம் நீட்டியது மக்களுக்கு அல்ல, மணல் மாஃபியாவுக்கும் காசா கிராண்ட், G2 போன்ற நிறுவனங்கள் வரை அனைத்தும்
அனைத்தும் பின் அமைதி காத்து அவனின் கள்ள மௌனம் கேள்விக்குறியானது. என்ன சொல்கிறாங்கன்னா, மாலதி தான் இவனோட பினாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 மாத குழந்தையுடன் எனது பெற்றோருடன் இருந்த பொழுது என்னை குறித்து சவுக்கு தளத்தில் ஆபாசமாக எழுதினான், என்னை மிரட்டினான். அப்பொழுது விவோவாக வேலை செய்த எனது அப்பாவை வேலை விட்டு தூக்கி விடுவேன் என மிரட்டினான். அதன் பின்பு அவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் முழுமையாக நிராகரித்தேன். எவ்வித பிணைப்புமின்றி அவனது மிரட்டுகள் சீச்சி நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என துப்பி சென்றேன். மேலும் சாதாரண ஒரு பெண்ணுக்கு அசையா சொத்துகள் 100 பவுன், அசையும் சொத்துக்கள் 1 கோடி வீடு எப்படி வந்தது? அப்பெண்ணின் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரேஷன் பழையதும் சவுக்கு சங்கருக்கு பிறகான கணக்குகளையும் எடுத்து பார்க்க வேண்டும். இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, மாலதிக்கு எப்படி வந்து 1 கோடிக்கு வீடு வந்துச்சு, அதான் அந்த ஆதாரம் வந்து இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கானே சவுக்கு சங்கர், அது பாருங்கள் என்ன அப்படின்னா, ஹேவிங் கார்பரேட் ஏரியா ஆஃப் 884 ஸ்கொயர் ஃபீட் இந்த 12th floor. ஆமாம், 12th floor அலாங் வித் ஏ பால்கனி ஏரியா 77 ஸ்கொயர் ஃபீட் இந்த ரெசிடென்சி அப்பார்ட்மெண்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அஸ் காம்ப்ளெக்ஸ் நவ் அஸ் டிவிஎஸ் எம்பரடு லைட் ஹவுஸ் அலாங் வித் அண்டு அப்படின்னு போட்டு அந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் இந்திய காம்பவுண்ட் ஏரியா 478 ஸ்கொயர் ஃபீட் இப்படிலாம் போட்டு இப்படிப்பட்ட ஒரு வீடு சவுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான். அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா, 1,42,00,000 1 crore and 42 lakhs. இந்த வீடு சவுக்கு சங்கருக்கு எப்படி வந்துச்சு? உன்னுடைய பினாமி யார்? மாலதி தான் உன்னுடைய பினாமி. மாலதிக்கும் இவருக்கு என்ன தொடர்புங்கிறத நம்ம பேசக்கூடாது, அது நம்ம பேச போகிறதும் இல்லை, அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் உன்னுடைய மனைவியே சவுக்கு சங்கர் உன்னுடைய மனைவியே கேட்குறாங்க. அதாவது எல்லாத்தையும் விடுங்க, பினாமியே மாலதியை வச்சுருக்காப்புல. அந்த மகன் தியோன் நம்ம இப்போ பார்த்த சமீபத்தில் அந்த பையன் தூக்குப்பட்டு இறந்துக்கிட்டாப்புல. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவர் செஞ்ச முழுமையான அப்பாவும் பிள்ளைக்கு வரும்ல, அதான். அவர் இறந்தப்போ கூட போய் பார்க்கலாங்க, பெத்தம்மா இறந்த கூட போய் பார்க்கல. அவங்க அம்மா பாவம் அப்புறாணி, அவங்க எப்படிப்பட்டாங்கன்னு தெரியும். புரோக்கர், நீயே வந்து ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட நபர். நீ வந்துட்டு ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து, அதாவது இந்த சொத்து வந்து அண்ணன் சீமானது தான், சீமான பினாமி தான் சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னோடனே இதை கட்டமைக்கிறாங்க. அது கட்டமைங்க, அதுக்கு உண்டான பதில் என்னன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க வந்து சொல்லுவாங்க. நான் கூட சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் சீமானை வந்து இந்த சொத்து வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அப்படி நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து ஏன் சீமான் வீட்டு பக்கத்தில் வாங்கினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி காருக்கு வந்து உடனே ஒரு உருட்டுனாங்க, சீமான் வந்து திறன் இது வாங்கி ஆட்டை போட்டார், சீமான் வந்து திமுக காசு வாங்கி, அதெல்லாம் அது இவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்கிற சவுக்கு சங்கர் வந்து உண்மையான நேர்மையானவனா கிடையாது. அவனே ஒருத்தனுடைய முள்ள மாதிரி முடிச்ச வைக்க, அவனே போன தேர்தலில் வந்து அதிமுக காசு வாங்கிட்டு வேலை பார்த்தவர், இந்த இடம் வந்து தாவேக்கடை காசு வாங்கிட்டு தாவேக்க அரசை போடுறவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் சீமானை சொல்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவரும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இவருடைய பினாமியை கூடையே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரா? சரி, மாலதி வீட்டில் இவருக்கு என்ன வேலை அப்படின்லாம் நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா யார் வீட்டில் வேணால் அவங்க விருப்பப்பட்டால் ஸ்டே பண்ணலாங்கிறது கவர்மெண்ட் கொடுத்த விஷயம். அதை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீ நேர்மையானவரா, நீ உண்மையானவரா சவுக்கு சங்கர்? நீ உண்மையானவனாக இருந்தால் நீ ஃபஸ்ட்டு உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீ வெளியிடு. உன்னுடைய பினாமி மாலதி அதுக்கு எப்படி சொத்து வந்துச்சு அப்படிங்கிற ஆவணத்தை வந்து வெளியிடு. அதெல்லாம் வெளியிட்டு எனக்கு சொத்து இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ஒன்று சீமான் அவர்களை வந்து கேள்வி கேளு. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தானே சீமானம் அப்படின்னா, சீமான் அவர்கள் அது பினாமி அப்படின்னு எப்படி சொல்கிற, என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றும் கிடையாது, வாய் தான். வாயை வச்சு இஷ்டத்துக்கு பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பேசி இஷ்டத்துக்கு பேசு, அப்போ உன்னுடைய விஷயங்கள்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கூட வெளியே வந்துச்சு. அதான் அது கூட இருக்குதுன்னு வெளியே வந்துச்சு. அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நாரிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.